அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆவணி அமாவாசை 2025ஆம் ஆண்டில் எந்த நாளில் நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத அமாவாசையில் முக்கியமாக என்னென்ன விஷயங்களாக நம்ம தவிர்க்கணும், நம்ம முன்னோருடைய சாபங்கள் ஏற்படாமல் தவிர்க்கிறதோடு பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான சில வழிபாடுகளையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த வகையில் ஆவணி அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு அமாவாசை பற்றிய தகவல்கள்லாம் தெரியும், அமாவாசைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வழிபாடுகள் செய்தால் நல்லது, இப்படி வீட்டில் படையலிட்டால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க, எதிர்மறையான விஷயம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அதாவது வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு வாக்குவாதம், எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத நிலையே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்து மதத்தில் அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வழிபாடும் விரத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலயபட்சத்திற்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது, பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதோட முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அமாவாசை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களுடைய கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத அமாவாசை இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கு. இந்த தினத்தில் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி இருக்கும். இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வதும் மற்ற ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லதுங்க. புனித நதிகளில் நீராடுவது ஆகியவையெல்லாம் புனித புண்ணியம் தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அப்படின்னும், அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதோடு முன்னோர்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த அமாவாசையில் என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டுக்கு அதாவது ஐதீகமாக இந்த அமாவாசையில் சொல்கிறாங்க. அதனால் அன்று உடல் மனம் ஆகியவற்றை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்ற இந்த சாப்பிடுவதை எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. இது முன்னோர்களுடைய ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமாக சொல்கிறாங்க. இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட்றது நல்லது. இதனால் அவர்களுடைய ஆசிகளை பெற முடியும். சரி, தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் முக்கியமாக நம்ம மேற்கொள்ளக்கூடியது. இந்த அமாவாசையில் தர்ப்பணம்னு பார்க்கும்போது இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்க்கிறதால வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நாளில் ஏன் சுபகாரியங்கள் செய்யறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நாம் ஒரு நல்ல நிலையில் இருந்து எடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்போம். அதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாம் இந்த நாளில் எடுக்காமல் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது.
நல்லது. இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசுகுணமாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம புதிய விஷயங்களை இந்த நாளில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இது நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமாக இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மற்ற பகுதிகளில் எல்லாம் நிறைய மக்கள் இந்த அமாவாசை நாளில் தான் புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்குறாங்க. சரி, அமாவாசை அன்னைக்கு இந்த வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் இது போன்ற உணவுகளை எல்லாம் சாப்பிட்றத தவிர்க்கிறதே நல்லது. அதாவது சமைப்பதையும் தவிர்க்கணும். அதாவது இந்த நாளில் நம்ம முள்ளங்கி, சுரக்காய், வெள்ளரிக்காய், பாகற்காய் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்களை அவமதிப்பது போல ஆகிவிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முடி வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நிறைய பேர் செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது அமாவாசை நாளில் ஆன்மீக சுத்தம், முன்னோர்களுடைய மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிக அவசியம். அதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை எதிர்மறையான ஆற்றல்களை இருப்பதோடு பித்ரு தோஷத்திற்கு ஆளாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முக்கியமாக இதை செய்யக்கூடாது. சரி, மேலும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்கிறது நல்லது. அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் கொடுக்கலாங்க. அதே போல் பித்ரு தோஷத்தோடு சனி தோஷத்தையும் போக்கக்கூடியதாக இந்த எண்ணெய் தானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக நீங்கள் இதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்கிறதால மற்றவற்றில் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெற முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த அமாவாசை நாளில் குறிப்பாக நாம் இந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னும் இருக்குங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சனி பகவானுடைய வழிபாட்டையும் முக்கியமாக இந்த நாளில் வழிபாடு செய்வோம். அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்கிறது நல்லது. இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்கணும். இது மகாலட்சுமியினுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கலாம். அதே போல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்கணும். இந்த நாளில் வாங்கப்படக்கூடிய பொருட்கள் நேரடியாக நம்ம முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு சொல்கிறதால நம்ம முன்னோர்களுடைய கோபத்திற்கு சாபத்திற்கும் ஆளாகிவிடும். நாம் இந்த நாளில் வாங்கப்படக்கூடிய பொருள்கள் நேரடியாக நம்ம முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு பார்க்குறதால முக்கியமாக நாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு அமாவாசை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம முன்னோருக்கு முழுக்க நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறதால இதை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த அமாவாசை நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக கடைப்பிடிப்பீங்க? அதுபோல் இது மாதிரி செய்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த தகவல்கள்லாம் இருக்குல்ல, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த நாளில் குறிப்பிட்டு நாம் ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கடனையும் எந்த ஒரு பாக்கியும் நம்ம வச்சாலும் கூட முன்னோருக்கு செய்யப்படக்கூடிய அந்த கடமைகளை நம்ம எப்போதும் மீதம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் முன்னோர்களுக்காக ஆற்றப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை, நாம் எந்த விஷயத்தையுமே நாம் தள்ளி வைக்காமல் அதை கடைபிடித்துட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இந்த நாளில் அசைவ உணவுகளை நம்ம வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ கூட செய்யக்கூடாது. முக்கியமாக காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா காகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோருடைய அம்சமாக நினைத்து தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அதுக்கு காகங்களுக்கு உணவு கொடுக்குறோம், விரதம் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் அமாவாசை பற்றிய என்னென்ன நாட்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.